6 எழுத்துக்களில் அதனை சொல்ல முடிகிறது. நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் அந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் எழுத்துக்களையும் ஒலிப்பையும் வரைகின்ற போது எழுதுகின்ற போது பயன்படுவதிலும் குறைவுபடுவது. இந்த புணர்ச்சி விதிகளினால் திருக்குறளிலே சற்றொப்ப 1000 எழுத்துகளுக்கு குறைவாக பயன்படுத்த முடிகின்றது என்பதை கருதி பார்க்கும் போது தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு மேலும் ஒருபடி உயர்கிறது என்பதையும் சொல்லி தலைப்புக்குள் 75வது அதிகாரத்திற்குள் அரண் என்னும் அதிகாரத்தை பற்றி பல தவறான புரிதல்களோடு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை விளக்கும் வகையிலே 381வது குறளாக அறிவுடைமையிலே முதல் குறளாக வருவது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று திருவள்ளுவர் பெருமகனார் சொல்லுகிறார். அப்போது என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவார், எதனை அடகு வைத்தாலும் வைக்கலாம், அறிவினை மட்டும் அடகு வைத்து விடக் கூடாது என்று என் தந்தையார் காலம் முழுமையும் சொல்லி வந்ததை எண்ணி எண்ணி எப்போதும் எண்ணி எண்ணி மகிழ்வேன் நண்பர்களே. சரி, இந்த அரண் என்று சொல்லும் போது காப்பு என்று நினைக்கின்றோம். இந்த காப்பு என்று நினைக்கும் போது கூட ஏதோ கற்களாலோ மரங்களாலோ நீராலோ மண்ணாலோ அமையக்கூடிய காப்பு என்பது மட்டுமே நமக்கு பார்வையில் படுகிறது, நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இதுவரையிலே. ஆனால் திருவள்ளுவர் மிக அருமையாக அங்க ஒன்றை புகுத்தி இருக்கிறார் என்பதையும் 10வது குறளிலே, அதாவது 750வது குறளிலே மிக அருமையாக தெளிவாக சுட்டி இருக்கின்றார். வெறும் மது சுவரோ நீர் அகழியோ அல்லது பரந்த மணற்பரப்போ அல்லது அடர்ந்த காடு என்பதோடு மட்டும்தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஏனைய உயிரற்ற உயர்திணையற்ற அக்ரிணையான பொருட்களும் அரணுக்கு மேலும் அரண் சேர்க்கின்ற வகையில் அமைந்திருந்த போதிலும் அதிலே மக்களையும் படைஞர்களையும் குறிப்பாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்பதால் காலம் மாறும், கருவி மாறும், தாக்குதல் முறை மாறும். ஆனாலும் படை என்பது காப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருப்பதை நாம் எண்ணத்தில் கொள்ளுதல் வேண்டும். சீன பெருஞ்சுவர் பெரிய காப்பு அரணாக இந்த நாட்டு எல்லையை பிரிக்கக்கூடியதாக காப்பதாக இருந்து வந்த போதிலும் தற்போது அது வலிமை இழந்த ஒரு அரணாக மாறி போகிறது அல்லவா? வானூர்திக்கு முன் தரைப்படையாக வரும்போது, காலாட்படையாக வரும்போது, தேர்ப்படையாக வரும்போது, யானைப்படையாக வரும்போது வேண்டுமானால் பொருத்தமாக இருந்திருக்க கூடும். ஆனால் வானூர்திக்கு பிறகு, இந்த ஆளில்லா ஊர்திகளுக்கு பிறகு, அல்லது இப்போ ட்ரோன் என்று சொல்லக்கூடிய முறைக்கெல்லாம் வந்த பிறகு அவை பயனற்று போவது மெய்தான். ஆனால் காலந்தோறும் எது மாறினாலும் மாறிக்கொண்டே வந்தாலும் தாக்குதல் முறை என்பது கூட மாறி வந்த போதிலும், ஆளில்லா ஏவுகணையை ஏவி விடுகின்ற போதிலும் படைஞர்கள் என்பவர்கள் நாட்டினுடைய எல்லையை காத்து வருகிறார்கள். அதுவும் ஒரு அரணே. மதில் சுவர் எவ்வளவு வலிமையானதாக ஆக்கப்பட்டிருந்த போதிலும், கட்டப்பட்டிருந்த போதிலும், செய்யப்பட்டிருந்த போதிலும், ஏனைய 3 உறுப்புகளும் அரணுடைய உறுப்புகள் இருந்த போதிலும் அவையெல்லாம் மட்டும் போதாது. இந்த மதிலிலே, கட்டப்பட்ட மதில் சுவரிலே உள் சென்று வெளிவருவதற்கான வழிகள் எண்ணிக்கை குறைவாக இருத்தல் வேண்டும். புறத்திலிருந்து நுழையக்கூடிய வாயிலினுடைய அளவு சிறிதாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற பல பல பாடங்களையும் பல மன்னர்களும் கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பட்டறிவால் ஒப்புக்கொண்டு மாற்றங்கள் பலவற்றை காலந்தோறும் செய்து வந்திருக்கின்றவற்றை நாம் வரலாற்றில் இருந்து படித்து அறிகிறோம். போர் தொழில் பழகு என்று நம்முடைய தலைமைச் செயலாளராக விளங்கிய இறையன்பு ஐயா அவர்கள் கூட அந்த நூலினை எழுதியிருக்கிறார். எனவே
இந்த அரண் என்பது ஏதோ கல் கட்டடங்களை போன்றோ மரங்களை போன்றோ ஆற்றை போல மட்டும் அல்ல, எப்போதும் ஒருவருக்கு அரண் என்று தேவை. மேலும் அரண் என்ற சொல்லுக்குள் நுழைதல் வேண்டும். நாம் மரத்தை பார்க்கின்றோம், இலையை பார்க்கின்றோம், காயை பார்க்கின்றோம், கனியை பார்க்கின்றோம், பூவை பார்க்கின்றோம், மரத்தினுடைய தண்டு பட்டைகளை பார்க்கின்றோம். உள்ளுக்குள் இருக்கின்ற வேரினை பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் காலிலே அணிந்திருக்கின்ற கால் அணிக்கு பெயர் என்ன தெரியுமா? யாரேனும் அறிந்திருப்போமா? அடி தொடு அரணம். அடி தொடு அரணம். அப்போ ஷூக்கும் பூட்டுக்கும் என்ன அப்படின்னா அடி புதை அரணம் என்ற வேரிலிருந்து கிளைத்து வருவதுதான் இந்த அரண் என்ற சொல். சரி, இந்த அரணம் என்ற சொல்லு கூட எங்கிருந்து வருகிறது? வேர் என்ன? அர் என்ற வேரிலிருந்து கிளைத்து வருகிறது. நம்முடைய இந்த சமஸ்கிருதத்திற்கு நம் மொழியிலிருந்து கடனாக பெற்றுக்கொண்டு மீண்டும் நம் மொழிக்கே திரும்பி வரும்போது நமக்கு ஒரு மாபெரும் மயக்கமும் குழப்பமும் தேக்கமும் வந்து விடுவது இயல்புதான். ஒருபடியாக சென்று ஒருபடியாக வந்தால் அறிந்து கொள்ளுவோம். இருபடி சென்று புதிதாக வரும்போது ஓ அவருடைய மொழி என்பது போல தோன்றுகிறது அல்லவா? இந்த அர் என்றால் என்ன பொருள்? புலவரையா மிக அருமையாக அடிக்கடி தொல்காப்பியத்திலிருந்து மேற்கோள் காட்டும் போது கூட சொல்லுவார், அர் என்றால் சிவப்பு என்பது பொருள். ஐயா, அருக்கும் அரணத்துக்கும் என்னங்கய்யா தொடர்பு? காலணியை தைப்பவரை, செருப்பு தைப்பவரை என்னவென்று அழைத்து வந்தனர் தமிழர் என்று அறிவோமா? காலத்தின் அருமை கருதி நான் அதனை சுருக்கிக் கொண்டாலும் அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வெறும் திருக்குறளுக்கு பொருள் சொல்லிவிட்டு போவது மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இந்த வேரிலே சென்று தோயலாம் என்ற ஒரு ஆவலும் என்னுடைய ஆவலும் சேர்த்து நான் பேச வேண்டிய நிலையில் உள்ளேன் நண்பர்களே. ஏனெனில் திருக்குறள் உரைகள் ஏராளமாக வந்துள்ளன, நீங்கள் வாங்கி கூட படித்து விடலாம் என்பதால் அதனை எல்லாம் சற்றே நிறுத்திவிட்டு இதற்கு முன் உரிமை தருகிறேன் நண்பர்களே. இந்த அர் என்றால் சிவப்பு என்று சொல்லுகின்றோம். காலணி தைப்பவரை, செருப்பு தைப்பவரை நம் தமிழர்கள் எப்படி அழைத்து வந்தனர்? செம்மான் என்றுதான் அழைத்து வந்தனர். செம்மகன், செம்மான். ஏன் அவருக்கு செம்மான் செம்மகன் என்றால் நம்முடைய காலணிகள் சிவப்பு சாயத்தில் தோய்க்கப்பட்டுதான் வந்தன. எனவே அவரை செம்மகன் என்று சொன்னார்கள், செம்மான் என்று சுருக்கி சொன்னோம். எடுத்துக்காட்டுகள், சான்றுகள் வேறு ஏதேனும் உண்டா என்று உங்கள் உள்ளத்துக்குள் ஓடுகின்ற வினா எனக்கும் தெரிகின்றது. கருமான் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? இதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கருமான் என்றால் இரும்போடு செய்பவர், இரும்பு வேலையை செய்பவர் கருமான் என்று சொல்லுகின்றோம். பொன் வேலையை செய்பவரை பொன்னன் என்று சொல்லுகிறோம், பொன்னர் என்று சொல்லுகிறோம், பொற்கொல்லர் என்று சொல்லுகின்றோம். அதனை போன்றுதான் இந்த தோலோடு, சிவப்பு தோலோடு மேலுள்ள, நம்முடைய மேலுள்ள சிவப்பு என்று பொருள் அல்ல, சிவப்பு சாயத்தில் தோய்க்கப்பட்ட தோல் என்பதை கருத்தில் கொண்டு அவரை செம்மான் என்று சொல்லுகின்றோம். சரி, அருக்கூட்டல் அண் என்று சொல்லும் போது, அரண் என்று சொல்லும் போது இன்னொரு ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒன்றை கண்டிருப்போம் அல்லவா? அதற்கு பெயர் என்ன? அரணை என்று சொல்லுகின்றோம். அந்த அரணையை இன்னொன்று பாம்பரணின்னு, பாம்பு ராணின்னு சொல்லுவோம். பாம்பு அரணை என்று சொல்லுவதற்கு மாற்றாக பாம்பு ராணி, பாம்பு ராணி என்று சொல்லுவோம். பாம்பு போன்று அந்த தலை தெரியும் போது பாம்பு போன்று உரு இருக்கும், பின்னர் வால் சிவந்த வாளாக இருக்கும். அதனை மக்கள் எல்லோரும் நாவில் நுழையாமல் சரியாக சொல்லாமல் பாம்புராணி பாம்புராணி என்று சொல்லுவார்கள். அது பாம்பு அரணை. இந்த கதிரவனுக்கு மற்றொரு பெயர் அருணன் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அருணன் என்றால் சிவப்பாக இருப்பவன் அருணன். இந்த அன்பிகுதியை சேர்த்ததால் வருகின்ற பல குழப்பங்களை வேறு ஒரு முறையிலே, வேறு ஒரு கூட்டத்திலே பேசுவோம். இந்த அன்பிகுதியை தேவையின்றி சேர்ப்பதால் பல பல குருட்டு விளைவுகள் வந்து தீர்கின்றன. ஏனெனில் கதிரவன் என்று சொன்ன உடனே அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து
அவரு தேர்ல பூட்டி, என்ன தேர், பொன் தேர்ல பூட்டி, 7 குதிரை பூட்டிய தேர்ல பூட்டி, இவர் போவது போலெல்லாம் கற்பனை செய்து அதனை சூரிய பகவான் வேற என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? எனவே எந்த ஒன்றையும் நாம் சேர்க்கும் போது விழிப்போடு இருத்தல் வேண்டும் என்பது தமிழருக்கு ஒரு மாபெரும் பாடமாக அமைகிறது. சரி, இந்த அரு என்பது அரண் என்று வரும்போது காப்பு என்பதுதான் பொருள். அது எவ்வகை காப்பு என்பது காலந்தோறும் மாறி வரத்தான் செய்யும். எந்திர பொறிகளை விட்டு மின் பொறிகளும் மின் அணு பொறிகளும் வந்துவிட்டன. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளும் வந்துவிட்ட நிலையிலும் அதனை ஒரு சிறு பொத்தானை சொடுக்கி விடுவதால் விளைவுகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கும் காலத்திற்கும் மாறி வந்த போதிலும் அரண் என்பது தேவைப்படத்தான் செய்கின்றன. அரண் என்றால் இந்த பொருள்பட சிவப்பு காப்பு என்று கொள்ளலாம். இந்த வெறும் காலினையே காப்பாற்றக்கூடிய காக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு, அது செய்யப்பட்ட பொருளுக்கு ஏற்ப பெயர் சூட்டக்கூடிய தன்மையை தமிழன் பெற்றிருந்தான். கையால் ஆகாதவன் என்று சொல்லுகின்றோம். சினம் பறக்கிறது, சினம் தூள் கிளப்புகிறது. கையால் ஆகாதவன் என்பதற்கு யாரேனும் உண்மையான பொருள் என்ன என்று அறிகின்றோமா? வாய்ச்சொல்லில் வீரரடி என்று சொல்லும் போது இது கையால் ஆகாதவன் என்றால் செய்கையால் ஆகாதவன். பலரும் தவறான பொருள் கொண்டு எதிர்த்து நிற்கின்றனர். எனவே வாயால் பேசுபவன் ஒருவனாக இருந்தால் செய்கையால் செய்து முடிப்பவன் வேறொருவனாக இருப்பதால் அவனை கையால் ஆகாதவன் என்று குறிப்பிடும் போது தவறாக பொருள் கொள்ளப்படுகிறது நண்பர்களே. எனவேதான் இந்த மொழியினுடைய அருமை, பெருமை, மொழியை கையாளக்கூடிய திறமை எல்லாம் எல்லோருக்கும் வாய்க்கப்பெறுதல் வேண்டும் என்ற நோக்கிலேதான் இதனை பற்றியெல்லாம் நம் நட்பு வட்டத்துக்குள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. இந்த அரு என்பது அன்பிகுதி சேரும் போது அரண் என்று மாறுகின்றது. அரு என்றால் சிவப்பு. சரி, இந்த வேறு ஏதேனும் சான்றுகள் உண்டா? சொல்லிலே பயன்படுத்துகின்றோமா? நடைமுறையிலே பார்க்கின்றோமா? என்று அரக்கு என்று சொல்லும் போது அரக்காம்பல் என்றெல்லாம் இலக்கியத்திலே வருகின்றது உண்மைதான். நடைமுறையிலே நடப்பிலே கண்கூடாக காண்கின்ற ஒரு பொருளை சொல்லுகின்றோம் அல்லவா? அரளிப்பூ சிவப்பு என்பதால் தான் அது அரளி என்று அழைக்கப்படுகின்றது. அதனை போன்றவே அரு என்றால் சிவப்பு என்பதை காட்டும் ஒரு வேர். அந்த வேர் மண்ணடியிலே புதைந்து கிடப்பதால் நாம் அதனை ஒருபோதும் காண தவறிவிடுகின்றோம். எப்போதேனும் கண்டால் அது நமக்கு பல பல நினைவுகளை, வேர்களை, மூலிகைகளை தரக்கூடும் என்பது போலவே இந்த மொழியினுடைய வேர் சொற்களை நாம் அறிந்து கொண்டால் அயல் மொழிகளையும் கற்றுக்கொள்ளுதல் இயல்பாக அமையும். உலக மொழிகள் அனைத்தும் அதனுடைய வேரை ஆராய வேண்டுமானால் லத்தீனை பாருங்கள், அல்லது கிரேக்கத்தை பாருங்கள், அல்லது ரோமர் மொழியை பாருங்கள், அல்லது பிரெஞ்சு மொழியை பாருங்கள் என்று ஆங்கில மொழி கூட சொல்லக்கூடும். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் வேரினை தமிழுக்குள்ளேயே தேடி கண்டு உணர முடியும் என்பது பாவாணர் உட்பட அனைவரும் மெய்ப்பித்த மெய்யான தேற்றம் ஆகும். எனவே நாம் நெஞ்சை நிமிர்த்தி கருத்தை உயர்த்தி பிடித்து எங்கும் உலவலாம். சின்ன ஒரு நகைச்சுவைக்காக ஒன்றை சொல்லுகின்றேன். வேற்று மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொற்களை மட்டும் தெரிந்து கொண்டால் போதவே போதாது, அதனுடைய பயன்பாடு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பிரெக்னன்ட் லேடி என்று சொல்லுகிறோம். பிரெக்னன்ட்னா she is pregnant அப்படின்னா என்ன சொல்றாங்க? she is carrying அப்படின்னு சுலபமா பேசுறாங்க. ஒரு தீயணைப்பு படை வீரன் மேலே சென்று ஒரு பெண்ணை தீப்பிடித்து இருக்கின்ற ஒரு வீட்டிலிருந்து காப்பாற்றி தூக்கி வருகிறான். நீ என்ன செய்தாய்
ஐ கேரிட் எ லேடி அப்படின்னு சொல்ல நினைத்தவன் ஐ புத்தினேட்டட் எ லேடின்னு சொல்லி முடித்தான். எனவே அயல் மொழிகளை நாம் கற்றுக்கொள்வதாயினும் தாய்மொழியை தவறின்றி கற்றுக்கொள்வது முதற்கடமை என்பது போலவே அயல் மொழிகளை கற்றுக்கொண்டு பயன்பாட்டில் செய்யும் போது, பயன்பாட்டில் கொண்டு வரும்போது விழிப்புடன் செயல்படும் வேண்டும் என்பதற்காக இச்சொல்லினை சொன்னேன். பொறுத்தருள்க. இந்த எப்படியெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே இந்த மதில் என்று சொன்னாலும் கூட நம்ம மதில் என்ற சொல்லினை கடைபிடிக்கின்றோம், கையாளுகின்றோம், பேசி வருகின்றோம். அந்த சொல் கூட எங்கிருந்து பிறக்கிறது? இந்த காப்பு அரண் அல்லது அரண் என்று சொல்லக்கூடிய ஒரு மதில் சுவர் அகலமாகவும் இருக்க வேண்டும், உயரமாகவும் இருக்க வேண்டும். படை வீரர்கள் நடந்து காப்புக்காக சென்று வர வேண்டும், ஊர்திகளிலும் சென்று வர வேண்டும் என்ற தோற்றத்தில் எழுந்ததுதான் அந்த மதில். மதியோடு கூடிய பொறிகள் அமைந்த ஒரு சுவராக விளங்குவதுதான் மதில். மதியுடைய என்ற பொருள்படதான் மதில் என்று சொல்லுகின்றோம். அரண் என்றால் என்ன, அறை என்றால் என்ன, சிறை என்றால் என்ன என்பது போல ஒவ்வொரு சொல்லுக்கும் எளிய விளக்கமான வேர் சொற்களை எல்லாம் கண்டறிந்தால் மிக எளிமையாக, தெளிவாக, தூய தமிழில் அனைவரும் பேசிட இயலும் என்பதற்காக மட்டுமே இதனை சொல்லுகின்றேன். ஆங்கில சொற்களையும் பலர் தாறுமாறாக விருப்பம் போல பேசி வருகின்றனர், சொல்லி வருகின்றனர், பயன்படுத்தி வருகின்றனர். அவற்றையெல்லாம் நாம் முறைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு முன்னதாக தாய்மொழியிலே தவறின்றி, அயல் மொழி கலப்பின்றி நாம் பேசிட முயல்தல் வேண்டும். என்னுடைய பார்வையிலேயே இந்த தமிழ்நாட்டிற்குள்ளே பலரும் வந்தனர். ஒருவராக வேலை தேடி வந்தால் அவர்கள் தொழிலாளர்களை பற்றி நாம் எல்லாம் கவலை கொள்ள வேண்டுவதில்லை. ஆயிரக்கணக்கில் படையெடுப்பது போன்று தொடர்வண்டி நிலையத்திலே ஒவ்வொரு நாளும் இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் 10 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணின் மைந்தன் வேலை தேடி அலையும் போது அவன் உணரும் போது நமக்கு வேலை கிடைக்காது. அந்த வேலையை ஒன்றிய அரசு தவறாமல் செய்து வருகிறது. அதற்கு மாநில அரசுகள், பல மாநில அரசுகளும் ஒத்துழைப்பை கொடுப்பதால் நம் மாநிலமும் தமிழ்நாடும் அதற்கு ஆளான ஒரு அவல நிலையை உணர்கின்றோம். நாம் நம்முடைய மொழியை பயன்படுத்தாவிட்டால், நமக்கு உரிய ஒரு பொருளினை நாம் பயன்படுத்தாவிட்டால் அடுத்தவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அடுத்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டு சமஸ்கிருதவாணர்கள் செய்தது போன்றே இது என் மொழியிலிருந்து நீ கடன் வாங்கினாய், உன் இலக்கியம் என் இலக்கியத்திலிருந்து படைக்கப்பட்டதெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏமாந்ததால் நம் மொழியை நம்முடைய உரிமை என்று உணர்ந்து பயன்படுத்தி இருந்தோமே ஆனால் இந்த நிகழ்வுகள் நிறைவேறி இருக்காது. இன்றேனும் நாம் விழிப்படைந்து நம் மொழி என்பது வெறும் கருவியோ உடையோ ஊர்தியோ மட்டும் அல்ல, நம் உயிர். ஏன் அதனை உயிர் என்று சொல்லி உடல் பிரிந்து உடலில் இருந்து உயிர் விட்டு ஓடிவிட்டால் அதனை எவ்வளவு குறைவாக இழிவாக சொல்லுகின்றோமோ அதனை போன்றே ஒரு மனிதன், ஒரு மாந்தன் தான் கற்றுக்கொண்ட முதன்மையான மொழியை விட்டுவிட்டானால் அவன் மீது அடுத்த மொழி சுமத்தப்படுவது உண்மை. நாம் பிற மொழி கலந்து பேசியதால் மட்டுமே வடவன் இங்கே வாலாட்டுவதோடு தலை காட்டி இங்கும் தங்கி விடுகிறான் என்பதை கருத்தில் கொள்க. எனவே நம்மிடம் இருக்கும் பொருள் உயர்ந்த பொன் போன்ற ஒரு பொருள், அதனுடைய மதிப்பு தெரியாத காரணத்தால் அவர்களெல்லாம் வருகிறார்கள், வேட்டைக்காடாகவும் மேய்ச்சல் நிலமாகவும் கருதி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை குறை சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். எனில் நம்மோடு பிறந்த தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ யாரடா என்னை இருக்க போக சொல்லுவது என்று பட்டுக்கோட்டையார் சொன்னது போல சுந்தரம் விழிப்படைந்தார் அல்லவா? அதனை போன்று தமிழர்கள் எல்லாம் விழிப்படைதல் வேண்டும்.
தமிழர்கள் மட்டுமல்ல, அவரவர் தாய்மொழியை அவரவர் பேணத் தொடங்கினால் அடுத்தவன் தன்னுடைய வலிமையை, அதிகாரத்தை, மண்டையில் மிளகாய் அரைப்பதை விட்டு விடுவார் என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன். வேர்ச்சொற்கள் நிறைந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய தமிழ் மொழியில் இருந்துதான் பல பல சொற்களும் பல பல மொழிகளுக்கும், லத்தீனம், ரோம மொழி உட்பட அனைத்து மொழிகளுக்கும் சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் பாவாணர் தொட்டு அனைத்து ஆய்வாளர் சொல்லாய்வாளர்களும் சொல்லிக்கொண்டு உறுதிப்படுத்தி ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கல் என்ற ஒரு சொல், ஐயா கடந்த கூட்டத்தில் குறிப்பிட்டது போல, கல் என்ற சொல் உலக மொழிகளுக்கு எங்கெல்லாம் சென்றிருக்கின்றன, எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றன என்று கு. அரசேந்திரன் என்ற சொல்லாய்வறிஞர் 4 தொகுதிகளை நூல்களாக வெளியிட்டுள்ளார். நண்பர்களே, இந்த கேசம் என்ற ஒரு சொல்லை கூட கல்லிருந்துதான் இந்த கேசம் என்று பெறுகிறது. கல் கசம் என்று சொல்லுகிறோம். கசத்தை திருநெல்வேலி அருகிலே உள்ளவங்க கசம் கசம் அப்படின்னா அது கருப்பு சாக்கடை நீரை கசம் என்று சொல்லுவார்கள். ஐயா பேராசிரியர் பெருமானார் இவனுடைய தன்ராஜ் கூட தெரியும் என்று நினைக்கின்றேன். அதனால் இந்த கசம் தான் கேசமாகுது. கருப்பா இருந்தா அது மயிர், கருப்பு இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்னங்கய்யா? உங்க தலைக்கு என் தலைக்கும் பேரு நரை என்று சொல்லுகின்றோம். நரை என்று சொல்லு கூட இன்னொரு சொல்லோடு எண்ணி பாருங்கள், நாரை. அதற்கு பேர் ஏன் நாரை? அது வெண்மையாக இருப்பதால் நாரை. இதுவும் வெண்மையாக இருந்தால் நரை. அவ்வளவுதான். சொல்லிக் கொள்ளலாம். நீட்டினால் நாரை, குறைத்தால் நரை. அதுதான் நரை. திரை என்பதிலும் அது அடங்கி இருக்கிறது. எனவே நீட்டிக்கொண்டே போக வேண்டாம் என்று சுட்டி காட்டுவது போல அது கால் இருக்கிறது, இதுக்கு கால் இல்லை என்று சொல்லுகின்றார். உண்மையே. இருப்பினும் உரைகளை எங்கு வேண்டுமானாலும் நாம் தேடி படித்துக் கொள்ளலாம். எளிய வகையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய உரைகள் அமைந்திருக்கின்றன. எனவே நாம் அதிகாரத்திற்குள் நுழைவோம். திருக்குறளினுடைய அதிகாரத்திற்குள் நுழைவோம். இந்த அரண் என்று சொல்லும் போது தன் வீட்டு கதவை பிடுங்கி கொடுத்துட்டு விடிய விடிய நாய் ஓட்டினான் என்று ஒரு பழமொழி உண்டு, நன்கு அறிவீர்கள். வீடு என்று இருந்தால் கதவு என்ற ஒன்று இருத்தல் வேண்டும். அப்போதுதான் அதற்கு பெயர் வீடு. அதனை போன்று இந்த கதவு என்ற ஒன்று இருந்தால் அடுத்தது தாழ்பாள், தாழ்கோல் என்ற ஒன்று வேண்டும். தாழ்கோலை ஒட்டி அதை தாக்கோல் என்று சொல்லக்கூடிய, மலையாளத்தில் சொல்லக்கூடியது போல தாக்கோல் என்று சொல்லுவது போல அந்த தாக்கோல் என்றதும் சொல்வதும் வேண்டும். பூட்கை என்று சொல்லுவது போல பூட்டு என்ற ஒன்றும் வேண்டும். பூட்டி வைத்துக் கொள்ள போது, தேவையான போது பூட்டி வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அமைதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொன்றும் காப்பு அரண்கள் இருந்தே தீர வேண்டும். இதை ஏன் நாம் மெய் என்று சொன்னார்கள்? தமிழர்கள் ஏன் மெய் என்று சொல்லினார்? அது உள்ளுக்குள் உறங்குகின்ற உயிரினை, இயங்குகின்ற உயிரினை, இயக்குகின்ற உயிரினை கண்ணால் காண முடியாது. மெய்யாக காணக்கூடியது இந்த உடலின் மேல் இருக்கின்ற தோல் என்பதால் அதனை மெய் என சொன்னார்கள். மெய் என்பது பொய்யல்ல, மெய் என்பதற்காகவும் பொருள்பட மெய் என சொன்னது போலவே இந்த உடற்கூடு என்பதற்கும் ஒரு வீடு என்பதற்கும் பொருத்தம் உண்டு. வீட்டுக்குள் உறைவது போலவே இந்த நம்முடைய உடல் கூட்டுக்குள் இவ்வுயிரானது உறங்குவதில்லை, விழித்து இருந்து கொண்டு இருப்பதை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படுவதே ஒன்றாம். அரணியை சொன்னோம், ஐயா அரக்கினை சொன்னார்கள். அதுபோல ரத்தம் என்று, அரத்தம் என்பதைத்தான் ரத்தம் என்று போட்டு எழுத தொடங்கி விட்டோம் தவறுதலாக என்று அடிக்கடி ஐயா புலவர் வெற்றியழகனார் குறிப்பிடுவார். அதுபோல அரசு என்ற சொல் கூட இந்த அரண் என்ற சொல்லில் இருந்து சொல் பிறக்கும் முன் உருவான சொல் தான். அரண் எனில் பொதுவாக, சிறப்பாக, குறிப்பாக காப்பு என்பதுதான் பொருள். அது எந்த வகையில் காப்பு என்று சொல்லிக் கொள்ளுவதெல்லாம் பிள்ளைகளுக்கு கையிலே கட்டுகிற பொன்னாலானதையும் காப்பு என்று சொல்லுவார்கள். ஏனெனில் அந்த கையினுடைய அளவினை காக்கக்கூடியதாக இருப்பதால் ஒருவேளை காப்பு என்று அழைத்திருக்க கூடுமோ என்று நினைக்கின்ற. நேரடியாக அதற்கான விளக்கம் எனக்கு தெரியாது. அதே போலவே இந்த கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா என்ற ஒரு பொன்மொழி உண்டு. கள்வன்
திருடி போவதற்காக விழிப்பாக எப்போதுமே 24 மணி நேரம் கூட இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த காப்பான் என்று சொல்லக்கூடிய நாம் காப்பாற்ற தவறி விடுவதால் நம் நாட்டிலே பல வேட்டை நாய்கள் மேய்வது போலவே மேயக்கூடும் என்பதால் எப்போதும் காப்பு உணர்வோடு இருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வள்ளுவர் இந்த அரண் என்பதற்காக ஒரு தனி அதிகாரத்தை படைத்திருக்கின்றார். அவ்வளவு எளிய குறள்கள் அல்ல. அந்த அரண் என்ற அதிகாரத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கின்ற 10 குறள்களும் ஏனைய குறள்களை போன்றே மிக மிக சிறப்பாக நம்முடைய வள்ளுவர்களுடைய தனி திறமையை எப்படித்தான் இப்படியெல்லாம் எண்ணினாரோ, எப்படித்தான் இவருக்கு இச்செய்திகள் எல்லாம் தெரிந்தாரோ, எப்படித்தான் அதனையெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு எளிய சொற்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாரோ என்னும் போது ஒரு சொலவடை என்று சொல்லுவார்கள். அப்பத்தை அப்பத்தால் எப்படித்தான் செய்தாலோ, அப்பத்துள் எப்படித்தான் தித்திப்பை வைத்தாலோ என்று சொல்லுவது போல அவற்றுக்கெல்லாம் 2 அடிகளில் படைக்கக்கூடிய ஆற்றலை, வலிமையை, திறனை படைத்திருப்பது, படைத்துக் கொண்டே இருப்பது, கொடுத்தது கட்டாயமாக நம்முடைய தமிழ் மொழி என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஆங்கில மொழிபெயர்ப்பையும் நான் பார்த்திருக்கிறேன், படித்து பார்த்திருக்கிறேன், இங்கொன்றும் அங்கொன்றுமாக. அது மிக எளிதாக மேலே 4 சீர்களும் கீழே 2வது அடியிலே முச்சீர்களாகவும் அமைத்திருக்கின்ற தமிழ் மொழி போல ஆங்கில மொழியில் இந்த 7 சீர்களுக்குள் நாம் அடக்கி விட்டிருப்பது போல, சிமிழுக்குள் அடக்கி வைத்திருப்பது போல ஆங்கிலத்தில் அடைக்கப்படவில்லை என்பதுதான் மெய்மை. அதுபோல இந்த வீட்டினை பற்றி பேசினோம். அதே போல நாடு என்று இருந்தால் அதற்கு ஒரு அரண் என்பது ஒன்று வேண்டும், காப்பு என்பது வேண்டும் என்பதுதான். மற்றொன்று நண்பர்களே, நாடு என்று சொன்ன உடனே ஐயா குறிப்பிட்டது போல பெரிய நாட்டிற்கு சீன பெருஞ்சுவர் போல நமக்கு நம் நாட்டிற்கு அமைந்த பனிமலை போல வடக்கே அமைந்திருக்கின்ற இமயமலை என்று சொல்லக்கூடிய பனிமலை போன்று இயற்கையாக அமைந்திருக்கிறது. முன்னொரு காலகட்டத்தில் வெறும் பள்ளத்தாக்காகவோ கடலாகவோ தான் இருந்திருக்க கூடும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றனர். வள்ளுவர் குறிப்பிட்டது ஒரு நாட்டுக்கு வெளியே உள்ளதை போன்ற அரண் என்று அல்ல, ஒன்றும் அகிரிணை பொருட்கள் மட்டும் அல்ல என்பதும், மாந்தனும் தேவைப்படுகிறது, படைஞர்களும் பொருணர்களும் தேவைப்படுவார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருப்பதால் காலந்தோறும் வகைகள் மாறினாலும் காப்பு அரண் என்பது இருக்கும், இருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையை நாம் ஏற்றிக்கொள்ளுதல் வேண்டும். மொத்த நாட்டிற்கும் என்று சொல்லுவதாக நாம் நினைத்துக் கொள்ளுகின்றோம். அல்லவே கோட்டை தான். கோட்டையை காப்பது எப்படி? கோட்டைக்குள் இருக்கின்ற மக்கள், இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி பக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் என்று கோட்டை பிள்ளைமாறு என்று சொல்லுவார்கள். அந்த கோட்டைக்குள் தான் இருப்பார்கள். ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஊரிலேயும் அதே போலத்தான் அந்த கோட்டைக்குள் இருப்பது போல ஒரு மன்னனுடைய தலைநகரம், கோபுரம், கோநகர், கோவில் என்றெல்லாம் சொல்லுவது போல மன்னன் எங்கு இருக்கின்றானோ அங்கு அவனுக்கு பணியாற்றக்கூடிய, அவனை காப்பாற்றக்கூடிய, அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் படையும் மக்கள் திரளும் உள்ளுக்குள் இருப்பார்கள் அந்த கோட்டைக்குள். அந்த கோட்டைக்கு வடிவமைக்கப்படுகின்ற ஒன்றுதான் அரண் என்று எண்ணி பார்த்து நாம் கருத்துக்கு மேல் செல்லலாம் என நினைக்கின்றேன். நண்பர்களே, சொல்லும்போது நம்முடைய தமிழர்கள் கற்று வைத்திருந்த, செய்து முடித்த பல பல செயல்களுக்கும் அறிவியல் உண்மையின் அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். ஆனால் நியூட்டன் போன்றோ, கெப்லர் போன்றோ, கலீலியோ போன்றோ விதிகளுக்குள் உட்படுத்தாமல் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் மாமல்லபுரத்தை அறிவோம். போய் சென்று பார்த்து அங்கு உள்ள கற்சிற்பங்களை எல்லாம் கண்டு மகிழ்கின்றோம். அந்த கற்சிற்பங்களின் வகையை, நன்மையை பற்றியெல்லாம் திரைப்படத்திலே பாடல் கூட வந்து அமையும். அங்கே பட்டர்பால் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய்த்தாழி என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா? நாம் எல்லோருமே கண்டிருப்போம். மாபெரும் பாறை,
அந்த பாறையிலே ஒரு பந்து போன்று, மிகப்பெரிய பந்து போன்று லேசாக அந்த பாறையின் மீது ஒட்டி கொண்டிருக்கும். எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விடுமோ என்ற ஒரு ஐயக்கூறு எழக்கூடிய அளவிலே அந்த சிற்பியினுடைய வேலைப்பாடு அங்கே இருக்கின்றது. அவன் புவியீர்ப்பு தானத்தை பற்றி அறிந்திருந்த காரணத்தால் மட்டுமே அந்த பட்டர்பால் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் தாழி என்று தமிழிலே அழைக்கப்படுகின்ற அதனை அவன் படைத்திருப்பானே. ஆனால் படைத்திருக்கிற காரணத்தால் அறிவியல் உண்மையையும் நடைமுறையால் கண்டு தெளிந்து தேர்ச்சி பெற்று சிற்பக்கலையும் விற்பனராக இருந்திருக்கிறார் என்ற அளவிலே நம்முடைய தமிழர்களுடைய அறிவினை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அவர் அதற்கான பதிவினை செய்ய தவறிவிட்ட ஒரு காரணத்தையும் மேலும் ஆய்வினை மேற்கொள்ளாமல் குடும்பமாக ஐயா மிக அருமையாக காமராசரை பற்றியும் குலத்தொழில் கல்வியை பற்றியெல்லாம் சொல்லி வந்ததால் நமக்கெல்லாம் குலக்கல்வியை பற்றிய கற்பித்து வந்ததனால் அதுவே தேர்ச்சி பெற்று வளர்ந்து வந்த ஒரு சமூகமாக பிளவு பாராத, பிரித்து பார்க்காத, உயர்வு தாழ்வு எண்ணாத சமூகமாக இருந்த ஒன்றிலே வந்து திருவள்ளுவர் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன போதிலும், செய்கின்ற தொழிலால் வேற்றுமை ஒவ்வாது என்று சொன்ன போதிலும், வேற்றுமையை காட்டச் சொல்லி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இது வரையறுக்கப்பட்டது உனக்கு என்று சொன்னதால் வந்த தீமையை மறந்து விட்டதால் ஏற்பட்ட குலத்தொழில் கல்வி, குலத்தொழிலாக மாறிப்போன உயர்வு தாழ்வினை நாம் எண்ணி பார்த்தல் வேண்டும். நம் மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். எப்போதும் இந்த அரண் என்று சொல்லும் போது அக்கால கட்டத்திலே ஒரு வயல் என்று சொன்னால் வயலுக்கு அரண் வரப்பு, அதனை போன்று வீட்டு தோட்டத்திற்கு வேலி, வேலியிலே ஒரு உயர்வு அடையும் போது முக்கம்பி, சுவர், எல்லை கோடு என்றெல்லாம் சொல்லி மகிழ்கிறோம். இந்திய நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் கூட ஒரு எல்லை இருக்கின்றது, வாகா எல்லை என்று சொல்லக்கூடியது. அங்கும் நடக்கின்ற ஒரு தொல்லையை பற்றி சற்றே சொல்லிவிட்டு செல்லுகிறேன், மேற்செல்லுகிறேன். இந்த வாகா பார்டர் என்று சொல்லக்கூடிய வாகா எல்லைக்கு அருகில் ஊர் உள்ளது இந்திய நாட்டிலே. ஆனால் பாகிஸ்தான் நாட்டிலே அவர்கள் ஊரானது சற்றொப்ப 20 கல் தொலைவு இருக்கக்கூடும். மக்கள் அங்கிருந்து வந்து செல்ல முடியாது ஒவ்வொரு நாளும். இங்கே இந்த வாகா எல்லையிலே ஒரு சுற்றுலா பயண தலமாக, சுற்றுலா இடமாக மாற்றப்பட்ட நிலையிலே மக்கள், இந்திய மக்கள் கூடும் போது கேலரி என்று சொல்லக்கூடிய அந்த சரிவு நாற்காலிகளிலே விசை பலகைகளை அமர்த்தும் போது இந்த படை வீரன் சென்று சொல்லும் போது ஒருவன் குரல் கொடுப்பான். இந்தியத்தை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் இந்திய மக்கள் சென்று கூத்தாடுவார்கள். அதே வேளையிலே பாகிஸ்தான் மக்கள் 220 கல் தொலைவு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலையில் அங்கு எவருமே இருக்க மாட்டார்கள். வாகா எல்லையினுடைய நிலையிலே இவன் உசுப்பேத்தி விட்டுக் கொண்டே இருப்பான். இந்திய திருநாட்டினுடைய பெருமைகளை பற்றி சொல்லும் போது பாடலாகவும் பாடிக்கொண்டிருப்பான். அதனால் அவன் வேற்றுமை உணர்ச்சியை எல்லையிலே தூண்டிவிட்டுக் கொண்டே இருப்பதாக நான் கருதினேன். நண்பர்களே, சுருக்கமாக இந்த அதிகாரத்தினுடைய 10 குறளிலிருந்து ஒவ்வொரு சொல்லினை உருவி ஒரு வெண்பா போன்று நம்முடைய முதுமுனைவர் இளங்குமரனார் அமைத்திருக்கின்றார். அவருடைய இந்த ஒரு 6 தொகுதிகளை இது 4வது தொகுதியாக விளங்குகின்றது. அதிலே ஒரு பாடலை சொல்லி முடிப்பார். இந்த ஒரு பாடலே 10 குறள்களையும் தெரிவிக்கும். ஆற்றுபவர் மணி நீர் உயர் அகலம் சிறு காப்பில் கொளற்கு அரிதாய் எல்லா முற்றியும் முற்று ஆற்றி முனை முகத்து எனை மாட்சி 10ம் எழுவான் 5ஆம் அரணச் சிறப்பே. இந்த அரண் என்ற அதிகாரத்தினுடைய சிறப்பே இந்த 10 சொற்களாக அமைந்திருக்கின்றன. சொல்லினுடைய விளக்கமாக விரிவாக அமைந்திருக்கின்றது நண்பர்களே என்ற அளவிலே முதுமுனைவர் இளங்குமரனார் அந்த பாவினை யாத்துள்ளார். மீண்டும் இந்த அரண் என்ற சொல்லுக்கு கூட நடைமுறையிலே நாம் காண்கின்றோம். ரணம் என்று சொல்லுகின்றோம். ரணம், ரணகலம்,
ரணகளம் ரணம் என்று சொல்லுகின்றோமே, அங்கே என்ன களவாடப்பட்டது? நம் சொல் களவாடப்பட்டது. ரணம் என்றால் சிவப்பு. குருதி வருகிறது, குருதி கொப்பளிக்கிறது, புண் சிவப்பாக இருக்கிறது, இன்னும் ஆறவில்லை. ரணம் என்று சொல்லுகிறோம். ரணகளம் என்று சொல்லும் போது போர்க்களத்திலே வெட்டி மடிகிறார்கள், குருதி வெளியேறுகிறது என்பதை குறிப்பதற்காகத்தான் ரணகளம் ரணம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இந்த அடிதொடு அரணத்தையும் அடிபுதை அரணத்தையும் மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. அதனை போன்றே அரத்தம் என்று சொல்லுகிறோம். மற்றொன்று, யாரேனும் மோதிரங்களை அணிந்திருப்பினால் அதிலே ரத்தனக்கல் பதித்திருந்தால் ரத்தினத்தினுடைய கல்லினுடைய வண்ணம் சிவப்பு. எனவே இந்த சொற்களை எல்லாம் கடன் வாங்கி கொண்டு அல்லது களவாடி கொண்டவர்கள் மீண்டும் நமக்கே கொண்டு வந்து அதனை மணி பவள நடை என்று ஏற்றுக்கொண்டு திரிந்ததால் ஏற்பட்ட வீழ்ச்சிதான் தமிழனுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியே ஒழிய இவனுடைய உடைமைகளிலோ மற்றவற்றிலோ எத்தது குறையும் இல்லவே இல்லை. ஒருபோதும் அடடா தமிழா உன் மொழித்தேன் அயல்மொழி உனக்கு ஏன் என்ற அடிப்படையிலே நாம் எண்ணி பார்த்தோமானால் நம்முடைய அறிவு விரிவடையும். மொழியினால் அறிவும் அறிவினால் மொழியும் விரிவடைவதுதான் நம்முடைய 6ஆம் அறிவு பெற்றதற்கான அடையாளம் என்பதையும் இந்த வேளையிலே நாம் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். சரி, நேரத்தின் அருமை கருதி ஒரே தாவலாக பாய்ச்சலாக ஒவ்வொரு குரலுக்கும் சென்று மீளலாம் என்று நேரத்திற்குள் முடித்து விடலாம். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். சென்று தாக்குபவனுக்கும் எதிரியை சென்று தாக்குபவனுக்கும் இது காப்பு. எப்படி? இவனுக்கு உரியவர்களோ இவனுடைய உடைமைகளையோ காப்பாற்ற வேண்டும் எனில் அவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் போருக்கு சென்றால், இவன் தாக்குவதற்கு சென்றால் பகைவன் இவனுடைய உடைமைகளையோ உரிய பொருள்களையோ உரியவர்களையோ தாக்கிவிடக் கூடும் என்பதால் இந்த அரண் என்பது சிறப்பாக அமைதல் வேண்டும் என்று முதற் குறளிலே சொல்லுகின்றார். எனவே இவன் எதிரியை போன்று தாக்கச் செல்வதால் மட்டும் அல்ல, நம்முடைய பொருளை காப்பாற்றிக் கொள்ளுவது போலவே அடுத்தவனுடைய பொருளை களவாட செல்லும் போது இவனுடைய பொருள் களவு போய்விடக் கூடாது அல்லவா? அதனை போன்றுதான் இந்த அரணாக அமைய வேண்டும் என்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சி தற்போற்றுபவருக்கும் பொருள். பொருள் என்றால் சிறப்பு என்பதுதான். ஐயா சொல்லுவார், பொருள் என்ற சொல்லுக்கே 22 பொருள் உண்டு. தமிழில் மட்டும்தான், ஏனைய மொழிகளில் தேடி தெரிய வேண்டாம். ஆற்றல் மிக்கு தாக்குவோர்க்கும் அரண் உதவும், ஆற்றல் அற்று தற்காத்து கொள்வார்க்கும் அரண் உதவும். இது அக்ரஸர் அண்ட் டிஃபெண்டர், இது விளையாட்டுகளிலும் கூட உண்டுதான். எதற்காக இந்த செஸ் என்று சொல்லக்கூடிய படையணி ஆட்டத்திலும் அடுத்தவனுடைய காய்களை வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று உடனடியாக முடிவெடுத்து காய்களை சென்று வெட்டினால் இவனுடைய பெரிய மதிப்புடைய காய்கள் வெட்டப்படும் என்பதையும் கருத்தில் கொள்ள தவறிவிட்டால் எப்படி ஆட்டத்தில் தோல்வி உருவானோ அதனை போன்றே இந்த அரண் என்பதை பற்றி மிக சிறப்பாக நுட்பமாக திருவள்ளுவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். போருக்கு புறப்பட்டவர்க்கும் தன்னை புகலிடமாக அடைந்தவர்க்கும் அதுவே சிறப்பு என்பதுதான் இந்த அரணுடைய வியப்பு. படையெடுப்போர் பதுங்குவோர் என்று சொல்லுகின்றார். மேலும் ஒரு சொல்லினை கூட இந்த அறம் அரு என்ற சொல்லு பொறுத்த வரைக்கும் சிவப்பு என்பதில் சொல்லும் போது கூட பூ அற ஆகு அன், பூ வராகன் என்று சொல்லுகின்றோமே, அதுவும் சிறப்பு தான். அதிலே வராகம் என்று சொல்லும் போது பன்றி என்ற மொழிபெயர்ப்பும் ஒன்று உண்டு வேற்றுமொழி சொல்லிலே என்பதையும். இதனை போன்றே இந்த நலன்கிள்ளியும் நெடுங்கிள்ளியையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த இலக்கிய சார்போடு திருக்குறளை பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த 21வது நூற்றாண்டிற்கு ஆளில்லா ஏவுகணையை பற்றி கருதி பார்க்கின்ற நிலையிலே இதையெல்லாம் பொருந்துமா என்று ஐயா குறிப்பிட்டது போல பொருள் அது அல்ல. பொருள் காப்பு என்பது வேண்டும்.
எந்த ஒன்றிற்கும் ஒரு காப்பு என்பது வேண்டும். காப்பு இருந்தால்தான் அது காப்புக்கு உரிய பொருள் உள் இருக்கிறது என்பது ஒரு பொருள். இந்த மெய் என்று சொல்லுவது போலவே அதனை போன்றே இந்த கோட்டை தான் காக்கப்பட வேண்டும். கோ இல் என்று சொல்லுகின்றோம், கோ புறம் என்று சொல்லுகிறோம், கோ நகர் என்று சொல்லுகின்றோம். இந்த கோ நகர் என்ற சொல்லுக்கு கோட்டை என்பதுதான் பொருள். அடுத்தது 742வது குறள். ஐயா குறிப்பிட்டது போல அக்காலகட்ட சூழலுக்கு ஏற்றாற் போல், அமைவிற்கு ஏற்றாற் போல் அதனை அறிவுறுத்தும் வகையில் தான் அமைத்திருப்பது திருக்குறள். திருவள்ளுவர் அதனைத்தான் ஆழ்ந்து எண்ணி பார்த்து தன்னுடைய கருத்தினை தமிழர்களுக்கு அறிவித்தார். அதனுடைய வடிவம் தான் ஈரடியால் அடித்தார். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இந்த 4 பற்றி சொல்லுகிறார். இது வெறும் கற்கோட்டைகளும் வில்லும் அம்பும் வைத்திருந்த காலகட்டத்திற்கு பொருந்துவது. ஆனால் அமெரிக்காக்காரன் எங்கோ இருந்து கொண்டு வேற்றொரு நாட்டுக்கு ஏவுகணை அனுப்புவதை பற்றி எண்ணி பார்க்கலாம். இருப்பினும் அந்த காலகட்டத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு காப்பு அரணை பற்றி மிக அருமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆழமான தூய நீர் அமைந்த, அதாவது முதலையோ போன்ற சுறா மீன்களோ போன்றவற்றை அமைந்த தூய நீர் அமைந்த ஆழமான அகழி என்பதுதான். இந்த ஆழமான அகழிக்குள் நீர் அசைவற்ற போதிலும் தெளிவாக இருக்கும் என்பதாலும் அதனை தூய நீர் என்று குறிப்பிடுகிறார். ஆழ் அகழி. மணி நீர் என்று சொல்லும் போது ஒரு மணிக்குள் நூலை கோத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டால் அந்த நூல் மணிக்கும் மேலாக கண்ணுக்கு தெரிவது போன்று அமைவதால் மணி நீர் என்று குறிப்பிடுகின்றார். மணி என்று சொல்லும் போது கண்ணாடியால் ஆன மணி கழுத்திலே பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒன்றினை குறிப்பிடும் வகையில் தான் அதனை மணி நீர் என்று சொல்லுகிறார். அதன் பின்னர் மணல் நிலப்பரப்பு அந்த ஆற்றினை கடந்து உடனே வேறொரு நிலமாக இருக்குமே, ஆனால் நீரில் நீந்தி வந்து உள் வந்துவிடக்கூடும் என்பதால் நெடும் பரப்பிற்கு மணற்பரப்பில் அமைந்திருந்தாலும் அது காப்பு இயற்கையாக எந்நேரத்துக்கும் 24 மணி நேரத்துக்கும் அது அரணாக அமைந்திருக்க கூடும் என்பதைத்தான் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்தது மலை. மலை வெறும் பொருள் பயன் சார்ந்ததாக மட்டும் அல்லாமல் இயற்கையாக அமைந்திருப்பதால், எளிதிலே நிழல் படியாததால், பொறுத்தவர்கள் வெயில் படியாததால் நிழல் மட்டுமே நிற்கக்கூடிய அளவிலே இருட்டாய் இருப்பதால் எதிரிகள் வந்தால் எதிரிகள் வழியினை அறிய மாட்டார். ஆகையால் இவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே காடும் ஒரு அரணின் உறுப்பாக அமைந்திருக்கின்றது. அணிநிழல் காடும். அடுத்தாற் போல இங்க ஒன்றை மலைப்பகுதியும் சொல்லும் போது மலை ஒரு வருவாய் தரக்கூடிய ஒன்று மட்டும் அன்று, எதிரிலிருந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நெடு மலைகளும் காடுகளும் நிறைந்ததாக அமைந்திருக்கின்றது என்ற அளவிலே விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் அதனை அகழி என்று சொன்னார்கள்? ஆழி என்பது ஆழமானது இருப்பதால் அது அகழி, அவ்வளவுதான். அதற்கு அடுத்த குறளாக அரண் என்று சொல்லும் போது உயர்வு, அகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல். அப்போது படையை நடத்தக்கூடிய படைக்கு தேவையான நூல் அக்காலகட்டத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் இந்த சொல் நமக்கெல்லாம் காட்டிக் கொடுக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. நண்பர்களே, இதற்கான விளக்கம் இல்லை. ஏறுவதற்கு அரிய உயரம். இந்த மதிலானது, கோட்டை மதிலானது ஏறுவதற்கு போர் வீரர்கள் தன் உயிரை கட்டி கவலை கொள்ளாதவர்கள் அந்த மதில் சுவரிலே ஏறிவிடக் கூடும் என்பதால் அதனுடைய உயரம் மிக அதிகமான உயரமாக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த மதில் ஒற்றை கல்லால் கட்டப்பட்ட மதிலாக இருந்தால் போதாது, மதில் அகலமாகவும் இருத்தல் வேண்டும். ஏன் எனில் அந்த அரணிலிருந்து, அந்த மதில் சுவரில் இருந்துதான் அந்த அகழியையோ மணலையோ காட்டினையோ கண்டு யாரேனும் வருகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்ற வகையிலே அது அகலமாகவும் இருத்தல் வேண்டும். இயங்குவதற்கு தக்க அகலம். ஊர்திகளோ போர் வீரர்களோ
சுற்றி வரக்கூடிய காப்பதற்கு ஏற்றவாறு அமைந்திருத்தல் வேண்டும். அடுத்தது அது மட்டும் வெறும் சுவராக, கல்லால் கட்டப்பட்ட சுவராக இல்லாமல் எதிரிகள் அந்த அரண்களை கடந்து வரும்போது அவர்களை தாக்குவதற்கு ஏற்ற இயங்கு பொறிகள் அமைக்கப்பட்டதால் அதனை இயக்குவதற்கு ஏற்ற வகையிலும் அது அகலமானதாகவும் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு அருமையான ஒரு சொல்லினையும் புகுத்துகிறார். அருமை என்று ஏன் சொல்லுகின்றார்? வெறும் சுவர் இருந்தால் மட்டும் போதுமா? வெளியே சென்று உள்ளே வருவதற்கும், வணிகர்கள் உள்ளே வருவதற்கும் செல்வதற்கும் அந்த கோட்டையினுடைய வாயிலும், கோட்டையினுடைய சுவர்களுடைய இடைவெளியும், ஏனைய வாயிலும் சிறு வாயில்களும் அமைந்திருத்தல் வேண்டும். உள்நுழை வாயிலுடைய அளவு சிறியதாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கோட்டையை சுற்றி உள்ள அமைந்த வாயில்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அருமை என்ற சொல்லால் திருவள்ளுவர் நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகிறார். இந்த மதில் சுவரானது எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் பற்றியெல்லாம் கூட சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்படுகிறது. நண்பர்களே, தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி கூட மாபெரும் சிற்பியாக விளங்குகிற தென்னன் மெய்மன் என்பவர் அந்த கல்லூரியிலே, மாமல்லபுரம் கல்லூரியிலே படித்த மாணவராகவும் அங்கேயே பேராசிரியராகவும் அமெரிக்க போன்ற அயல் நாடுகளில் சென்று கோவில்களை கட்டுவதற்கும் கட்டுமானங்களில் நன்கு அறிந்தவருமான அறிஞராக விளங்கக்கூடிய இளைஞராகவும் இருக்கக்கூடிய தென்னன் மெய்மன் என்பவர் தமிழ் இந்து நாடேட்டிற்கு அளித்த செவ்வியிலே மிக அருமையான ஒன்றையும் சொல்லுகிறார். தஞ்சை பெருவுடையார் கோவில், கோவில் என்று சொல்லுவதே கடவுளை வழிபடும் இடம் அல்லவே அல்ல. கோவில் என்றால் கடவுளை வழிபடும் இடமாக இருந்தால் அதனுடைய வாயில் ஒரு மனிதனுடைய உயரத்திற்கு மட்டும்தானே இருக்க முடியும். ஆனால் அந்த வாயிலானது ஒரு தேர் செல்லுவதற்கு ஏற்றாற்போல், ஒரு யானை செல்வதற்கு ஏற்ற அகலத்தினையும் உடையதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே காரணத்தாலும் சொல் அடிப்படையிலும் இல் என்றால் அரசனும் இருக்கும் இடம் என்பதுதான் அரண் மனை என்றுதானே சொல்கின்றோம். அதனை போன்று அது கோவில் என்று சொல்லும் போது அது அரசன் இருக்கும் இடம் என்பதுதான் பொருள். எனவே தஞ்சை பெருவுடையார் கோயில் கோட்டையையும் ராயவேலூர் கோட்டையையும் கண்டாலே விளங்கும் என்று விளக்கம் சொல்லுகின்றார் நம்முடைய முதுமுனைவர் இளங்குமரனார் ஐயா அவர்கள். மதுரை கோட்டை பற்றி சிலப்பதிகாரம் சிறப்பாக குறிப்பிடுவதாகவும் சொல்லுகின்றார். கோட்டை என்றாலே வளைவாக கட்டப்பட்டது என்ற பொருள் தொனிக்கும் வகையிலே அச்சொல் அமைந்திருப்பதாகவும், அந்த கோட்டை என்ற சொல்லிலே அமைந்த ஊர் பெயர்களின் கோட்டையும், கோட்டைப்பட்டி, வெம்பக்கோட்டை, பழங்கோட்டை, புதுக்கோட்டை, மலைக்கோட்டை என்ற சொற்களையும் சொல்லுகின்றார். அடுத்த குறள் சில மணித்துளிகளில் நிறைவு செய்து விடுகிறேன் நண்பர்களே. சிறு காப்பில் பேர் இடத்தது ஆகி உரு பகை ஊக்கம் அழிப்பது அரண். இங்குதான் வள்ளுவருடைய தனி சிறப்பு பொதிந்து கிடக்கின்றது. அவருடைய அறிவு திறனும் அதனை போலவே பின்புலமாக அமைந்திருப்பதை எண்ணி எண்ணி வியக்கலாம் நண்பர்களே. சிறு காப்பில் பேர் இடத்து உருவாக்கி, இது என்ன ரொம்ப எளிதாக சொல்லி சென்று விட்டாரே வள்ளுவ பெருமகனார் என்ற அடிப்படையிலே இந்த காப்பு என்பது காப்பு இடத்திற்கு உள்ள பகுதியானது குறைவாக இருத்தல் வேண்டும். காப்பு செய்வதற்காகவே, இந்த அரண் செய்வதற்காக மொத்த இடத்தையும் அடைத்து விடக்கூடாது. உள்ளே மக்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கும், வாழக்கூடிய அளவிற்கும், இருக்கக்கூடிய அளவிற்கும், அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற பொருட்கள் தேவையாக இருக்கிறது, மருந்து பொருட்கள், படைக்கருவிகள் போன்றவையும் தேவைப்படும் போது உள் அரங்கானது, வாழிட பகுதியானது பெரியதாக இருக்கும். ஆனால் நுழை வாயிலும் நுழைவிடங்களும் சிறியதாக இருத்தல் வேண்டும் என்ற செப்பத்தை, கருத்தினை வள்ளுவர் தன் ஈரடி குரலிலே மிக அருமையாக இருந்தது. இந்த மதில் அகலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது
காவல் புரிவதற்கு உரிய பகுதி சிறியதாய் அதன் உள்ளே உறையும் பகுதி விரிவு மிக்கதாகவும் அமைந்து உட்பகும் பகுதி சிறிதாக அளவில் குறைந்ததாக இருப்பில் கண்காணிக்கவும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் எளிதாகவும் இருத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்த குறள், கொளற்கு அரிதாய் கொண்ட கூர்த்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீர் அது அரண். இங்கே நீர் அது என்பது தன்மை என்று கொள்ள வேண்டும். இந்த கொண்ட கூர்த்து என்று சொல்லும் போது கூழ் என்பதை பற்றி அறிவோம். உணவு என்ற பொருள்படத்தான் பைங்கூழ் என்று சொல்லுவது போல கூழ் என்று சொல்லும் போது உணவு. வெறும் உணவு மட்டும் போதுமா? உள்ளிருக்கும் மக்களுக்கு வெறும் உணவு மட்டும் அல்லாமல் நீர் மட்டும் அல்லாமல் ஏனைய நலத்துடன் வாழ்வதற்கு தேவையான நெடுங்கால முற்றுகையிடப்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களையும் கொண்டதாக இருத்தல் வேண்டும். படைக்கலன்களை புதுப்பிக்கும் வகையிலும் செப்பமிடுவது வகையிலும் அது அமைந்திருத்தல் வேண்டும் என்ற பொருள்படதான் இந்த கொண்ட கூர்த்து ஆகி என்று சொல்லும் போது எல்லா பொருளும் சொன்னால் இதனையும் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இந்த கபிலர் இந்த படையிலே காப்பு அரணிலே உணவு எப்படி தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். தற்போது வைத்திருப்பது போல பனிப்பெட்டி என்று சொல்லக்கூடியது, அது குளிர்பெட்டி என்று சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டரா வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கிளிகளை கபிலர் பயிற்றுவித்திருக்கிறார். திணைப்புணத்திலே சென்று இந்த கிளிகள் அந்த கதிர்களை கொத்தி வந்து கோட்டைக்குள் கொண்டு வந்து விடுமாம். அந்த கிளிகளை எதிரியாயின் இருப்பினும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே உணவு பற்றாக்குறையும் தீர்க்கும் வகையிலே அந்த உத்தியையும் கையாண்டிருக்கின்றனர் என்பதை எண்ணி நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ளலாம். நண்பர்களே, எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல் ஆள் உடையது அரண். இங்குதான் நண்பர்களே வள்ளுவர் ஏதோ கல்லையும் மண்ணையும் நீரையும் காற்றையும் ஏதோ அரண் என்று சொல்லி நிறுத்திவிட்டார் என்று எண்ணிவிடக் கூடாது. உள்ளே வாழுகின்ற அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது படையிலே போரிலே கலந்து கொள்ள இயலாத மக்கள் அல்லது பயந்த மக்களும் சேர்த்து சொல்லும் போது அவர்களுக்கு தேவைப்படும் உதவி, தேவைப்படும் இடத்து, தேவைப்படும் வேளையில், தேவைப்படும் அளவிற்கு ஓடி சென்று உதவக்கூடிய திறன் பெற்ற படைஞர்களோ மக்களோ இளையர்களோ இருத்தல் வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் போது அதுவும் இந்த அரணில் ஒரு உறுப்பு என்பதை வள்ளுவர் சுட்டி செல்வதை அவருடைய அறிவு கூர்த்த மதியை எண்ணி நாமெல்லாம் மகிழலாம். நண்பர்களே, பாரியையும் பரம்பினையும் பாரியின் மலையையும் பரம்பு கபிலர் என்பதை பற்றியெல்லாம் ஓரியை பற்றியும் நாம் எல்லாம் விரிவாக அறிந்திருப்போம் என்பதால் அதனை விட்டு தாண்டி தாவி செல்கிறேன். நண்பர்களே, எல்லா பொருளும் உடைத்தலாம். சில சொற்களோடு சில சொற்களை சேர்த்து பார்த்தோமானால் நமக்கு எளிதாக அக்கால சொல்லும் புரிந்துவிடும் என்பதால் என்ற வகையிலே இச்சொற்கள் முற்றியும் முற்றாது எரிந்து மறைப்படுத்தும் எரிந்தும் அரைப்படுத்தும் பொறுத்தவர்கள் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். இந்த முற்றிய என்று சொல்லும் போது புதிதாக முதிய என்பது பொருள் அல்ல. முற்றுகை என்பதை அறிவோம். அதனை போலேதான் முற்றாது எரிந்து என்று சொன்னால் முற்றுகை இடாமல் அவ்வப்போது வந்து தாக்கி சென்று விடுவது இவற்றிற்கெல்லாம் ஈடுகொடுக்கும் வகையில் இதை படிக்கும் போதுதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. முற்றாது எரிந்து மிசைல் விடுறதா பக்கத்திலேயே வராம அதுதான் பொருந்துமான்னு அதுவும் வருகிறது. அது இந்த ஸ்பைடர் மேன்ல பற்றி வரும்போது ஒரு கதையில வரும். இவர் ஒரு சுவிட்ச் இருக்கும், அங்கிருந்து அம்பு விடுவாரு. ஒரு ஆள் குத்துயிரும் குலையுருமா இருக்கிறவனை கொண்டு வந்து அந்த வீட்டின் வாயில் அருகில் விட்டு இங்கிருந்து அந்த அம்பினை விடும்போது அம்பு வந்து இந்த சுவிட்ச் என்று சொல்லக்கூடிய சொடுக்கியை தட்டிவிடும். உடனே உள்ளிருந்து இருப்போர் வந்து பார்த்து செல்வது போல. எனவே முற்றியும் முற்றாது என்று சொல்லும் போது
தொலைவில் இருந்து தாக்கிவிட்டு சென்று விடுவது. முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். இங்கே இந்த அரைப்படுத்தும் என்பது ஒரு சற்று குழப்பமாக இருக்கலாம். அறை என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? ஒரு வீட்டினை கட்டுகின்றோம், அதனை அறுத்து தடுக்கின்றோம். மாபெரும் கூடமாக இருந்த ஒன்றை தடுத்து அறையாக மாற்றி இருக்கிறோம் அல்லவா? இது ஒரு அறையாக மாறி போனது அல்லவா? அறுத்து மாற்றிவிட்டோம். சிறிய அளவுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு செய்வதால் அதனை அறை என்று சொல்லுகிறோம், அறைப்படுத்தும் என்று சொல்லுகின்றோம். இந்த அரண் என்பது பற்றி வரும்போது, ஒன்று முற்றுகை, முழுசுமா அடைத்து நிற்கிறது, ஒன்றும் வேற ஒன்றும் செய்யாம அடைத்து நிற்ற. அடுத்தது தாக்குதல். அடுத்தது இந்த ரெண்டுக்கும் வழி இல்லை, உள்ளுக்குள்ள ஆளுகையை ஏற்படுத்தி ஏதேனும் கீழறுப்பு வேலைகளில் ஈடுபட்டு வஞ்சக வழிகளால் அங்கு உள்ளிருப்பவர்களின் கைக்கூலிகளை மாற்றிவிட்டு ஏதேனும் கோட்டைக்குள் நுழைகின்ற முயற்சி என்பதை பற்றி கூட வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே வஞ்சகம் நிறைந்து இருந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட வள்ளுவர் தவறவில்லை என்பதை எண்ணி பார்க்க. அதாவது கரவு வழி, வஞ்சம், சூழ்ச்சி, உட்பகை முதலாம் கீழ் அறுப்பு வகைகளால் பற்றி கொள்வதற்கு முடியாத அரணமாம். அப்போ என்ன பொருள்னா, அந்த மக்கள் ஒத்தனை கோல் சொல்லியோ பணத்து ஆவல் காட்டியோ பொருளை கொடுத்தோ யாரையும் கைக்கூலிகளாக மாற்றிவிட முடியாத வகையில் இந்த அரண் அமைந்திருக்கணும் என்றால் மக்களையும் அரணில் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்பதையும் விழிப்பாக பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக சிலே மணித்துளிகள் 748வது குறள். முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்றியார் பற்று ஆற்றி வெல்வது அரண். இது சொற்கள் முற்று பற்று என்றெல்லாம் புரண்டு வருவதை நாக்குளர வைக்கிறது போல இருந்தாலும் டங் ட்விஸ்டர் அல்ல, பொருள் உடைய சொல். முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்றியார் பற்று ஆற்றி தான் நின்ற இடத்தை விட்டு போகாமல் நின்று வெற்றி கொள்வதுதான் பற்றியார் பற்று ஆற்றி. இந்த கட்சி மாறுவது என்பது அக்காலகட்டத்திலே இருந்திருக்க கூடும். இவன் இந்த படை வீரன் இந்த கோட்டைக்குள் இருந்து கொண்டு தன் உயிரை கொடுத்தாவது கோட்டையை காப்பாற்ற வேண்டும். கோட்டையை காப்பாற்ற வேண்டும் என கல்லையும் மண்ணையுமா காப்பாற்ற வேண்டும், உள்ளிருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளிருந்தும் போரிடுபவன் நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும், ஓடிவிடக் கூடாது, பகைவனை கண்டு பயந்து விடக் கூடாது என்பதை கருத்தமைவில் தான் முற்றுகையை தாங்கள், முற்றியவரை தாக்கி அவரை அகப்படுத்துதல், அடுத்தது வெற்றி கொள்ளுதல் என்ற அடிப்படையிலே ஆகியவற்றுக்கெல்லாம் வல்லதாய் வாய்த்ததாய் பொறி அமைவை உடையதாய் வீறுமிக்க படைப்பு உடையதாய் அகப்படுத்தி வெல்வதாய் எல்லா வகையிலும் சிறந்ததாய் தன் உறுப்புகளை கொண்டிருக்கின்ற ஒன்றே அரண் என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு படியாக உயர்த்தி கொண்டே போகின்ற வழிமுறையை கண்டால் மாபெரும் வியப்புதான் ஏற்படுகின்றது. வள்ளுவருடைய ஆற்றல் என்ன, முழு திறன் என்ன என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து பெருமிதம் கொள்ளலாம். தமிழ் அறிவி சிறந்தவனாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் இடையிலே மாறுபட்டார்கள். முனைமுகத்து மற்றவர் சாய வினை முகத்து வீர் எய்தி மாண்டது அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீர் எய்தி மாண்டது அரண். அரணுக்கு உயிரையும் கொடுக்கின்றார். மாண்டது என்பது சிறப்பு உடையது என்ற பொருளில் கொள்ளுதல் வேண்டும் நண்பர்களே. முனை என்று சொல்லும் போது போர் முனை. போரின் தொடக்கத்திலேயே எதிரிகள் வீழ்ந்து விடும் வண்ணம் இந்த அரண் அமைந்திருக்க வேண்டும். படைஞர்கள் தான் மோதுவார்கள் எனினும் அதற்கு தக்க உரு துணையாக இந்த அரண் அமைந்திருக்க வேண்டும் என்ற வகையில்தான் முனைமுகத்து மாற்றலர் சாயன்ற களத்திலே பகைவரை சாய்க்கும் படை பெருமை கொள்வது அரண் என்று சொல்லுகிறார். வேண்டுவது அற்றின்றி கிடைத்தால்
கிடைத்தல் என்பவை எல்லாம் அரணின் சிறப்பாகும். ஒரு அரண் என்ற ஒரு மன்னன் முடிவெடுக்கும் போது எதிரி முற்றுகையிட்டு விட்டான். உடனே இவன் போருக்கு சென்றுவிட முடியாது, சென்றுவிடக் கூடாது. பலவற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்துதான் எதிர்ப்போரை தொடுத்தல் வேண்டும் என்ற அளவிலே இந்த குறள் செப்பமாக அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் கொடுமுடியாக இந்த 750வது குறள் அந்த அதிகாரத்தின் கடைசி குறளாக அமைந்திருக்கின்ற குறள். எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார் கண் இல் அது அரண் தான். இந்த இப்படி படிக்கணும். அரண் எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார் கண் இல்லது. எது அரண்? அதாவது கோட்டையினுடைய கூறுகள், சிறப்பு பங்கீடுகள், பகிர்வுகள் எல்லாம் இருந்த போதிலும் அங்கே உயிர் உடைய படைஞர்கள் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே அரண் அரணாக இருக்கும். அல்லாக்கா அது அரண் அற்றதுதான். அரணிலா நாடு, அரணிலா காடு, அரணிலாத கோட்டையாக மாறிவிடும். உடனடியாக மக்கள் தாக்கப்பட்டு விடக் கூடும் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள். இங்கே மீண்டும் இந்த ஒரு சொல் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கண் என்ற சொல் பற்றி ஒரே ஒரு கண் என்றால் இடம். வேறு பொருட்கள் எங்கு இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் இந்த கண் என்பது மட்டும் அந்த இடத்தில் இருந்தால்தான் மாந்தனுக்கு சிறப்பு என்ற வகையிலே இடம் என்ற பொருள்படக்கூடிய அளவிலே வேற்றுமை உருவிலும் கண் என்று வருகிறது. அது கண் உடைய என்ற வேற்றுமை உருவுகள் வருவது போல கண்ணினுடைய சிறப்பினை கருதிதான் அது இடம் என்ற பொருளும் தருகிறது. இந்த இடத்தில் தான் இந்த கண் இருக்க வேண்டும். ஏனால் நெடுவாக நின்று நடக்க தொடங்கிய மாந்தன், ஆறறிவு பெற்றபின் நடக்க தொடங்கிய மாந்தனுக்கு உயரத்தில் இருந்தால்தான் கண் கண்ணாக பயன்படும், கண் போல பயன்படும் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைகிறேன். நன்றி.